கருப்பசாமிக்கு. வயநாடு வயநாடு கோம்பை பிறகு இருக்குது தம்பி, கூப்பிடுவோம். குழந்தவரம் கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் குடும்பத்துக்குள்ளே கன்னிகம்பாள் அப்படின்னு தெய்வம் வருது. அது என்ன, கன்னிமார்கள் இருக்காங்களா? பெண் தேவதை. அதனால் உனக்கு இந்த ஆண்டில் தை மாதத்துக்கு பிறகு குழந்தை ஜனனம் உருவாகும். அறுவை சிகிச்சையில் பிறக்கும். பொம்பளை பிள்ளை பிறப்பா. கன்னிமாரியம்மன்னு பேர் வச்சுக்கா. வேற பணம் தார தொழில் நடத்திக்கா, வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு மலப்புரம். கால் வந்துட்டு வரலாம். மலப்புரம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு கோயில் கட்டணுங்கிறதுக்காக ஒரு இடத்த வாங்கி இப்போ திருப்பி கொடுத்தாச்சா? அவன் அந்த இடத்த உங்ககிட்ட இருந்து வாங்க மாட்டான். உனக்கு பணம் தந்து அதை நான் முடித்து தந்துடுறேன். கடனை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? எல்லா பிள்ளைகளும் நல்லாயிருக்கும். கோயிலை கட்டித்தாரேன். நல்லா இருக்கும். இங்கே வந்து நான் மறந்து போயிடுறது தான் உலக இயற்கை. கால் வந்துடலாம். வாமா மலப்புறத்தா. கால் வந்துட்டு வரலாம். யாரும் பிடிக்காத. கீழே விழுந்தால் அவளுக்கு தான் வலிக்கும். பாரு, நெல் பார்ப்போம். ஒழுங்கா நெல். ஆடலாம் கூடாது. இங்கே வந்து ஒரு 4 பொம்பளை வாமாங்க. தம்பி நீ தூரப்படா. 4 பொம்பளை வா. யூடியூப்பில் நல்லா வந்துடும். கத்தி எங்க குமாரே? ஓய் நில்லுங்க. அப்படி நில்லு பாப்போம். நில்லுக்கா. கத்தி எங்கப்பா? வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு. புளியரை கருப்பசாமிக்கு. புளியரை கருப்பசாமிக்கு. சாய்ந்த கொண்டைக்காரர் கருப்பசாமிக்கு. வீச்சருவாக்காரர் கருப்பசாமிக்கு. வெள்ளை குதிரைக்காரர் கருப்பசாமிக்கு. பிரபஞ்ச சக்திகளுக்கு, பட்டினத்தார் சுவாமிகளுக்கு, பட்டினத்தார் திருவடிகளுக்கு, 18 சித்தர்களுக்கும், 48,000 மகா முனிவர்களுக்கும், 63 நாயன்மார்களுக்கு, புளியரை கருப்பசாமிக்கு. எந்திமா மெல்லவா வா. மெல்லவா மெல்ல.
கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துக்கா என்ன என்னம்மா உன் பேர் என்ன பேர் புனிதாவா? பிள்ளைகள் இருக்கா? எத்தனை பிள்ளைகள்? கல்யாணமே ஆகலை. கொஞ்ச நேரம் என்னையே நினச்சி உட்கார். யார் அவன் பாட்டு போடுற பிறந்த ஊருக்கு போகல தேடு. அடுத்து மலப்புறம் யாருப்பா? மலப்புறமா? கால் வந்துட்டு வா. இனிமேல் உனக்கு இந்த சக்தி வராது, புரியுதா? என்னடா வேணும் உனக்கு? உன்னுடைய குடலில் வந்து எண்டோஸ்கோப் எடுத்து பார்த்தியா நீ? அந்த ரோகம் உனக்கு மாறி போயிடும், மருத்துவத்தால் தீரும். இன்னும் 3 மாதங்களுக்கு அந்த வலி இருக்கணும்னு விதி இருக்குது. மாறி போயிடும் போ. ஓகே. எந்த ஊர்? பாலக்காடா? கால் வந்துட்டாங்க. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு உட்காரலாம். என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு? இப்போதைக்கு நடக்காது. வரக்கூடிய தை மாதம் வரை நீ ஏகாந்திரபதியாக இருக்கணும்னு விதி இருக்குது, புரியுதா? மாந்திரிகத்தால் சில குழப்பங்கள் நடந்திருக்கு. அதனால் இப்போ வந்து 6 மாதங்களாகவே குடும்பம் அவ்வாறு இவ்வாறாக பிரிஞ்சு தான் கிடக்கும். மனதை பக்குவப்பட்டி தந்தால் போதுமா? இந்தா வெற்றியாக்கி தரேன், என்னை பார்த்து போ. கர்பதாமிக்கு 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 அப்படி தொலைச்சிட்டு காலில் விழுந்துவா பார்ப்போம். நேராகுது, அடுத்த வேலைகளை பார்க்கணும். கும்பிட்டு வா. வரலாம், மெல்ல கும்பிட்டு வா. மன அமைதியாவா உட்கார். இந்த கனியை இன்று இரவு சாப்பிட்டுக்கா, நாளை இரவு இந்த கனியை சாப்பிட்டுக்கா, நாளைய மறுநாள் சாப்பிட்டுக்கா. புளிஞ்சி சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குளிக்கணும். என்ன விளையாடியோ ஒரு 7 விளையாடி கட்டும். நாளைக்கு என்ன கிழமை? மறுநாள் தான் விளையாடும். சனியாഴ്ചല്ലേ? ஞாயிறாഴ്ച நைட் 12 மணிக்கு நல்ல தூங்கும் பொழுது உன் உடம்புல இருந்து ஒரு உருவம் நிழல் போல வெளியேறி போகும். அதை நீ பார்த்து விடுவாய். கர்பதாமிக்கு வெற்றியாகும் போ. நீலகிரி. அது என்னப்பா நீலகிரி? நீலகிரி பக்தரான நீலகிரி. நீலகிரி மன அமைதியாக நல்ல வயிறு நிறைய சாப்பிடணும். சாமி கோவில் சாப்பிட, கோயில் சாப்பாடு நல்லா சாப்பிடணும் கேட்டோ. நீலகிரியா? மாரியம்மா கோயில் எங்கே இருக்கு? வா, கால் வந்துட்டு வா. மோய் பொம்பளை எங்கே போகிற? எங்கம்மா போகிற? நீலகிரி தானே? நெல் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. பிள்ளைகளுடைய கிரக நிலைகள் சம்மந்தமாக மன வருத்தமும் குழப்பமும் உன் உள்ளத்தில் இருக்குது. ஒரு பிள்ளை உன்னுடைய மனதை மீறி விடுமோங்கிற ஒரு பயமும் ஒரு மன சங்கடமும் உனக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. இதனால் வாழ்க்கையில் போராட்டம், வேதனை. அந்த மனத்தை மாற்றி பக்குவப்படி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. இந்தாப்பா பக்கத்தில் வரணும். வேறு என்ன வேணும்? ஆயத்தமாக ஆக்கி தரேன். சந்தோஷம். இந்தா பணத்தால் தீர்ந்துடும். அது போய்ட்டு வா. நீலகிரி பெண்ணடியாள் வாமா. என்ன ஒரு பெரிய அரண்மனை தெரியுது. கால் வந்துட்டு வா. நீ மட்டும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கலாமா? நானாக சொன்னால் நீ வருத்தப்பட்டுருவ. அதனால தான். என்ன வேணும்? வேற வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? கால் வந்துட்டு வா.
இந்த உன் கடனை தீர்த்து தரேன், வீட்டுக்காரனை பற்றி தேவையில்லாமல் ஆராய்ச்சி பண்ணாத, அமைதி குறைஞ்சிரும். இந்த அப்படி நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன், செம்மையாக இருந்துடும். கர்மசாமிக்கு வாடா நீலகிரி தம்பி. படித்த சர்டிஃபிகேட்லாம் எங்கடா வச்சுருக்க? என்ன தூங்குதா? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அதிலிருந்து 2.25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நான் கருப்பசாமி இருக்கேனே இருக்கா. இதுவரை 2.25 ஆண்டுகளாக நிறையான தொழில் அமையாத மனவேதனையும், நிறைய பணங்கள் அடுத்தவங்கள்ட்ட வாங்கி கொடுக்க முடியாத துயரமும், குடும்பத்துக்குள்ளே எதுவும் வழக்கு கேஸுகள் வந்துருமோங்கிற பயமும் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. உன் குடும்பம் ஒரு பெண்ணால் இடைஞ்சல் பட்டு வந்திருக்கும். அதில் உனக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுறேன். ஒரு கேள்வி கேட்டுக்கா, வேறு என்ன வேணும்? இந்தா அது நான் சொல்கிறது 2ஆம் தரமும் கேளு. கடன் தீர்ந்தாச்சு, நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு புதுக்கோட்டை. புதுக்கோட்டை வாங்க. புதுக்கோட்டை புதுக்கோட்டை பக்தர். அடுத்த உத்தரவு திண்டுக்கல். புதுக்கோட்டையா? 1 2 3 4 5. புதுக்கோட்டை இல்லையே, பக்கத்துக்கு வேற எந்த இடம்? கருப்பசாமி இருக்கா உங்க ஊர்ல? முத்து கருப்பசாமி இருக்காரா? ஐயனார் இருக்காரா? உங்களை நான் கூப்பிடவே இல்லையா? நின்றுங்க. பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? புதுக்கோட்டை. பிள்ளைங்கள் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்க. புதுக்கோட்டையில் எந்த இடக்கா? கால் வந்துட்டு வாங்க. இடம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? என்னப்பா இடத்துல பிரச்சனை அப்படின்னு நினைக்காங்க. வா பக்கத்தில். உங்கள் ஊர் எல்லையில் பஸ்ஸில் போய் இறங்கின உடனே ஒரு தலைவருடைய சிலை இருக்காது. என்ன சிலைடா? என்ன தாங்கி உங்கள் ஊர்? அறந்தாங்கி. அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்டில் என்ன சிலை இருக்குது? எம்ஜிஆர் சிலை இருக்கா? இன்னொன்று தலைவருடைய சிலை இருக்குது. இல்லை நொல்லங்க. கால் வந்துட்டு வா. போன ஆப்பிடுங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக கிரக நிலைகள் பாதிக்கப்பட்டு பிள்ளையினுடைய மனநிலைகளும், வேலை இல்லாத மனக்குழப்பமும், பொருள் கடன் நஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு தேவையில்லாத மற்றவர்களால் இடைஞ்சல் நடந்திருக்குமோன்னு ஒரு சின்ன கற்பனை உண்டு. அப்படி நடந்தது உண்மை. அதை மாற்றி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? வேற என்ன வேணும்? காசுக்கு அந்த இடம் உனக்கு கிடைச்சிரும். யாராலும் மறுக்க முடியாது. இந்த அப்படி பக்கத்தில் வா. அந்த இடத்த மாற்றி தரேன். ஆனால் அதில் கொஞ்சம் தடைகள் இருக்கும், நீக்கிடுவோம். வரலாம். அடுத்து என்னப்பா உனக்கு? என்னப்பா இடம் பிரச்சனை? கால் வந்துட்டு வா. நீதிமன்றத்தில் வழக்கு முடிஞ்சு வந்திருக்கியா? புதுக்கோட்டை. உடல்நிலை சம்மந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? உடல்நிலை நீங்கள் புதுக்கோட்டையா சார்? அப்படியா? சரி. அந்த வழக்கு இன்னும் 3 வருஷத்துக்கு நடக்கும்னு உத்தரவில் இருக்குது தம்பி. இன்னும் 3 வருஷத்துக்கு நடக்கும். அதை நான் உங்கள் பாகத்தில் வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா முதல்ல நீதிமன்றத்தை வழக்கை ஜெயிக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதத்துலேருந்து உனக்கு தொழில் அமையும். நல்லாரு. கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க வாப்பா. கால் வந்துட்டு வரலாம். என்னுடைய பணம் நிறைய நஷ்டமாகி வேதனையில் இருக்குன்னு கேட்டு வந்தது யார்? என்னென்ன பணம்? இல்லை நீங்கள் இல்லை. பொம்பளை பிள்ளை எங்கேப்பா இருக்கா? கையை கொடுத்துக்கா, கண்ணை மூடிக்கா. நல்ல மனசை பற்றி சொல்லணுமா? அடுத்த கால உயர்வை பற்றி சொல்லணுமா? கால் வந்துட்டு வா.
உட்கார், நல்ல இடத்துல உட்கார். ஈரமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஒரு சாக்கு எடுத்து போடுங்க, வாங்க. உன்னுடைய பிள்ளையினுடைய ஆழ்மனதை போய் பார்த்தேன். நம்ம பிள்ளையாக இருந்தால் நீ சந்தோஷப்படுவ, உண்மையா இல்லையா? அது மனத்துக்குள்ளே வேற ஒரு பாசமும் நட்பு இருந்தால் நீ வருத்தப்படுவியா, வருத்தப்பட மாட்டியா? அப்படி ஒரு நிலைமை இருக்குது, புரியுதா? அந்த மனநிலைகளை மாற்றி உன் தூய பிள்ளையான ஆக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா, போடுறா. எல்லோரும் உட்காரத்துக்கு வருத்தப்படுறாங்கல்ல, கரெக்ட், அவ்வளோதானே. இந்தா, எதிர்காலத்தில் உன் பிள்ளைய உன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கிறேன், உன் இஷ்டப்படி வாழ வைக்கிறேன். நல்லா இருவேன் மகனே, சந்தோஷமாக இருக்கும், வயிறார சாப்பிட்டு போ. அதே புதுக்கோட்டை எல்லை டாக்குமெண்ட் பத்திரம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தவங்க யாருப்பா? இடம் டாக்குமெண்ட் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தவங்க. நீங்கள் புதுக்கோட்டையா? மதுரையில் அண்ணாச்சி, திண்டுக்கல். புதுக்கோட்டை எல்லை மனைவியின் ஆரோக்கியம் கேட்டு வந்தது யார்? வாப்பா, கால் வந்துட்டு வரலாம். ரெண்டே கால் ஆண்டுகளாக வீட்டுக்குள்ளே உங்கள் மனைவியுடைய உடல்நிலையும் மனநிலைகளும் சரியில்லாமல் இருக்குது. இதுக்கு செய்வன கோளாறுகள் நடந்திருக்குமோங்கிற ஒரு சில சிந்தனையும், அது சம்பந்தமான சாமியாடிகள் கோடாங்கிகளெல்லாம் பார்த்து எந்த ஒரு முடிவும் கிடைக்கல, உண்மையா இல்லையா? ஆனால் இது செய்வன கோளாறு தானா அப்படிங்கிறதையும் தீர்மானம் பண்ண முடியலை. ஆனால் இப்போ இடுப்பு, கழுத்து, தலை சம்பந்தமான பகுதிகளில் வலியும் வேதனையும் இருந்து கால் வீக்கமும் நடக்க முடியாத துயரத்தில் இருந்துக்கிட்டு இருக்கா. அவளை எந்திரிச்சு நடந்து என் கோயிலுக்கு வர வச்சா போதும்லா, கால் வந்துட்டு வா. உச்சிஷ்டாயனவ இந்தாப்பா, இந்த கனியை கொண்டு அவளுக்கு புழிஞ்சு கொடு. வெற்றியாக எழுந்து வருவா, ஜெயிச்சு வருவா, எந்த குறையும் இருக்காது, நிம்மதியாக இருக்கலாம். வேற ஒரு வாரம் கிடைச்சாச்சு, போய்ட்டு வா. கர்பசாமிக்கு, கர்பசாமி எங்கள் சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா? புதுக்கோட்டை எல்லை சொத்து சம்பந்தமாக மன வருத்தம். நீங்கள் யார்? புரியல எனக்கு ஒன்றுமே. நீங்கள் ராம்நாடா புதுக்கோட்டையா சார்? புதுக்கோட்டையா? ஸ்ரீராமர் கோயிலா? வாங்க, மொத்தமாக வாங்க. அப்போ வெண்ணியை தந்து ஏமாத்துறாரு வரலாம் ஒரு மச்சான் ஐயா. எத்தனை பாட்டில் இருக்கு, உடச்சி தரலாம்டா. புதுக்கோட்டையில் எந்த இடம்? வாயை அடக்கணும். ஒன்று நீங்கள் பேசணும், இல்லைன்னா நான் பேசணும். யார் பேசலாம்னு நினைக்கிய? யார் நான் பேசணும்? இப்போ கோயிலுக்கு நீங்கள் அமைச்சிருக்கிற இடம் கொஞ்சம் பழைய நிலையிலேருந்து கொஞ்சம் விசாலமாக இடம் பிடிச்சிருக்கீங்க. அந்த இடம் சில பேர்களுடைய அன்பளிப்பாலும் சில இடங்கள் உங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த இடம் இனிமேல் உங்கள் எல்லையை விட்டு பறிபோகவே செய்யாது. இதுவரை 19 ஆண்டுகளுக்கு முன் இந்த கோயிலை எல்லாரும் ஒருங்கிணைந்து நின்று கும்பிட்டு கூத்தாடிய காலங்கள் உண்டு. அதில் சாமியாடி குடும்பம் ரொம்ப ஒழுக்கமான ஒரு ஆள் நின்று சாமியாடி எல்லாருக்கும் அருள்வாக்கு சொல்லி வந்த காலமும் உண்டு. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் வழக்கு, போட்டி, பொறாமை, விசாரணை இவைகளெல்லாம் வந்து அந்த தெய்வத்தை வணங்க முடியாத குற்றங்கள் நடந்து கடைசியில் கோயிலையே மறந்து நின்றுவோமோ என்ற வேதனையை நீங்கள் எல்லாம் அடைந்தீர்கள். ஆனால் இப்போ ஓராண்டுக்குள்ள ஸ்ரீராமர் மீண்டும் போர் தொடுத்தது போல வில் அம்போடு வந்து நின்றுட்டார். அதனால் இப்போ எழுந்து நிற்கிற இந்த கோயிலை விழா கோலம் ஆக்கி ஊர் கூடி வாழ வச்சு வணங்க வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? காலில் வந்துட்டு வரலாம். ராம 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 ராம். ராமர் கோவில் தானே? ஸ்ரீராம் கோவில். அவங்க 2 பேரில் ஒருத்தன் மட்டும் சரியாக வந்துடுவான், இன்னொருத்தன் வந்து நடிக்கிறான். ஆமாம், அவனை நான் சரி பண்ணியிருந்தேன், கவலைப்பட வேண்டாம். ஆமாம், ஒருத்தன் வந்து யூடியூப் ஆப்பன்னு ஒரு உண்மையை சொல்லுவான். ஏய், உண்மையை சொன்னால் யூடியூப் ஆப் பண்ணிடணும். எனக்குமே சொன்னேன்.